மாமா டேய் டேய் எந்திரிடா, போலீஸ்னு தேடிட்டு இருக்கானுங்க. ஏய், பீச் போலீஸா இருக்கும்டா, சைட் அடிக்க வந்திருப்பானுங்க. அவனுங்க சும்மா செக் பண்ணா கூட நம்ம பேக்ல இருக்கிறத பார்த்தா என்ன ஆகும்னு நினைச்சுப்பாரு. ஆமாடா, மாமூலாவே அலைவானுங்க. இவ்வளோ பணத்தை பார்த்தா சும்மா விடுவானுங்களா? சரிடா, என்ன பண்ணலாம்? எப்பயும் போலதான் மான் கரத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன். பின்னாடியே கூச்சி எங்கேயும் நிற்காம ஓடிவான். எவன்டா அது? சிட்டி புள்ள உங்களை தாண்டா தேடிட்டு இருக்கோம். கையில கிடைச்சீங்க, செத்தீங்கடா. விடியா, 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 உடனே விடியா, விடியா. ஏ மச்சான், இவன் தொந்தரவை பார்த்தா இனிமேல் தொல்லை பண்ண முடியாது போலடா. இங்கே போய் நிற்க பாருடா. எங்கேயும் நிற்க முடியாது, ஒழுங்கா வாடா. அண்ணா அழாதீங்கண்ணா. என்னண்ணா நீங்களே அழுறீங்க? என் லைஃப்பில் நான் பெருசாக நினச்சது ரெண்டே விஷயம். ஒன்று பணம், இன்னொன்று ரஞ்சனி. அதுக்கப்புறம் தான்டா என் குடும்பமே. அந்த ரெண்டையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டான் இந்த நாகு. என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்ட நாய். கொன்னது நாகுவோட கையாளுங்க. போலீஸுக்கு யாரோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாண்டா. டே மூர்த்தி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரவியும் கணேசன் தூக்கணும்டா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இருக்கு அந்த நாகுக்கு. நம்ம தப்பிச்சாலும் ஸ்டீஃபனா நம்மளை தேடிட்டு இருக்கானுங்க மேடா. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் தப்பு இல்லையடா. அதானே எனக்கும் புரியல. கொலை பண்றவங்க எல்லாரையும் விட்டுறானுங்க, நம்மள போய் இப்படி தோத்துட்டு இருக்கானுங்கடா. சரிடா, நான் தான் கால் பண்றேன். அடப்பாதி, ரன்னிங்ல எல்லாத்தையும் பண்ண சொல்றியடா. எங்கேயாவது போய் நில்லுடா. டேய் கூட்டு வாடா. ஃபோன் வேற ஆன் பண்ண முடியல, அண்ணன் பேசி ஆகணும். மச்சி மச்சி, எல்லாருக்கும் ஆனாவதான் மச்சி கஷ்டம். விடாம ட்ரை பண்றா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை தூக்கிட்டு வரேண்ணா. யாரா? இல்லைண்ணா, கேர்ள் ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களை காலி பண்றதை மட்டும் மைண்ட்ல வச்சிருங்கடா. சரிங்கண்ணா. கால் போதுடா. போதா சொல்றா. நாகனே, டேய் எங்க போய் தொலைஞ்சுக்கடா? உங்களால நைட்ல இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு நிக்கிறேன். நீ வேற ஏனா? என்ன தாண்டா நைட்டு நடந்தது? நீ சொன்ன மாதிரியே நைட்டு பிள்ளைகள் முக்குள்ள நின்றுட்டு இருந்தோண்ணா. என்னடா இன்னும் வேணும் வரல? இந்த தொழிலுக்கே சாப் டைமிங் தான் முக்கியம். இது வரானுங்க பாரு. என்ன ரவி, எல்லாம் கரெக்டா இருக்கா? தம்பி, நீ வாங்குறது நாகன்ட்ட, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ சரக்கு எப்படிங்கிறத. இந்தா, இதுல அமௌண்ட் இருக்கு. 50 தானே? ஆமா. டேய் போலீஸ்டா. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நீங்க உடனே கிளம்புங்க, நாங்க எப்படி எஸ்கேப் ஆயிரோம்டா. நம்ம பேர் வாங்க சக்கர பட்டியா. நீங்க அவங்கள போய் வண்டியை பிடிங்க. டேய் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா. டேய் யாரா? டேய் ஓடு, நில்லுங்கடா. டேய் அண்ணே, இதானே நடந்துச்சு. உங்களை சிவதானு கொண்டதுக்குள்ள நானே கொண்டு விடுவேன்டா. நீ என்ன சொல்றனே புரியலனே. அப்புறம் நீங்க எதுவும் பண்ணாம சிவதானுடைய கீப் ரஞ்சினி எப்படா செத்தா? அவன் போன் பண்ணி என்ன தூக்குறேன்னு சொன்னான்டா. அண்ணே, எங்களை போலீஸ் வந்துட்டு வந்தப்ப நான் டக்குன்னு ஒரு வீட்டில் குதிச்சிட்டோம். அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு லேடி கீழே விழுந்து கிடந்துச்சுண்ணா. எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவன் தான் நான் கிட்ட போய் பார்த்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த லேடியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு. தேவையில்லாம பிரச்சனை மாட்டிப்போம், இதெல்லாம் தேவையாடான்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே கூட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக பீச்சில் தானே இருந்தோம். தானே உண்மையில் நடந்துச்சு. அப்ப பணத்துக்காக வேற எவனோ கொண்டு இருக்கான்டா. சரி, இப்ப சிவதானுக்கிட்ட விலங்க சொல்லி புரிய வைக்க நிலைமையில நம்மளும் இல்ல, அவனும் இல்ல. மூர்த்தி அவனுங்களை தேடட்டும். நீ போலீஸுக்கிட்ட அவனுங்களோட போட்டோவை யார் அனுப்புனுங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் வாங்கடா. நான்
வாட்ஸ்அப்ல 1 மினிட்ல 1 கோடி பேருக்கு போட்டோ ஷேர் ஆகுதுண்ணா. எப்படிண்ணா அதுல இருந்து? டேய் நான் சொல்கிறத மட்டும் செய். ஓகேண்ணா. இப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து கிளம்பி வெளியூர் போயிடுங்க. என்னண்ணே சொல்ற? டேய் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் தான்டா. பாடியை தாண்டி சிட்டி அவுட்டர்ல நில்லுங்க. நான் ஊசி வேலையை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த பேக்கை ஊசி கிட்ட கொடுத்துருங்கடா. செலவுக்கு பணம் கொடுத்துட்றேன். வாங்கிட்டு முதல்ல சென்னை விட்டு கிளம்புங்க. இல்ல உங்களை கொன்னே போட்டுருவான் சிவதானு. சரிண்ணே. Sir, we are providing credit card. ஏச்சி சிவதான்ட்ட மட்டும் மாடியாங்கடா. பஸ்ஸில் சுற்றுற சிங்கம் மாதிரி தெரியானா. சிக்குனிய அவனுக்கு ஏறதான். இந்த டைலாக்கை கண்டிப்பாக சொல்லணும்னு பைக்கில் வரும்போது நினச்சிட்டே வந்தியா? போங்கடா. டேய் மொத்த கிளம்பி போவோம்டா. போயிட்டு எப்படா வர்றது? டேய் ஆட. எங்கடா எஸ்கேப் ஆகுறீங்க? அண்ணனே அடைய வச்சுட்டு தப்பிக்க பாக்குறீங்களா? உங்களை நான் கொல்ல மாட்டேன்டா. இதோ சிவதானன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. தலையை இப்படி வை. ஏய் நாங்க இது பண்ணலடா. சொன்னா நம்பு. டேய் நான் போறதுக்கு முன்னாடி அந்த லேடி யாரோ மட்டாகி இருந்தாங்கடா. பாய். அண்ணா இந்த ரவியும் கணேசன் 2 நாயை மாட்டிருக்கண்ணா. உங்களுக்காக தான் கொல்லாம வச்சிருக்கேன். மூர்த்தி அடிக்கிறதோட நிப்பாட்டிக்க. எங்கடா போயிருக்கீங்க? பாடி தாண்டி இருக்கிற ரெட்டப்பாலண்ணா. அங்கேயே இருந்து 15 மினிட்ஸில் வந்துடுறேன். சரிங்கண்ணா. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? கணேஷ் ரவியும் இன்னும் 1/2 ஹவரில் செத்து கிடப்பாங்க. வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு போ. அப்புறம் இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்காத. பாடி பக்கத்தில் இருக்க ரெட்டப்பாலத்துக்கு வா. அடுத்து நீ தான். அவங்க எதுவும் பண்ணல. ஒண்ணும் பண்ணிடாதானோ? டேய் கிளம்புங்கடா. நான் யாருன்னு சொல்ல எனக்கு காட்டுறேன். என்னடா பார்க்குற? வரும்போது தான் சசி கால் பண்ணான். டேய் 2 பேரும் கிடைச்சிட்டாங்க. சீக்கிரம் கிளம்பி வா. அண்ணா கொன்னது நாக ஆளுங்க இல்ல. என்ன யாரு? போலீஸ்க்கு போட்டோ அனுப்பினது மூர்த்தியோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்னடா உளர்ற? ஆமாண்ணா. இந்தாங்க நீங்களே அவகிட்ட பேசுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றீ. என்ன பாப்பா, என்னை பத்தி தெரியுமா தெரியாதா? உன்னை பற்றிலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. குரூப்பில் ஃபோட்டோ வந்துச்சு, அது போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஏய் சசி, அந்த போட்டோ அனுப்பின நம்பர் யாருதுன்னு பாடுறா. இதோ பாக்குறேண்ணா. ஏய் லாக் ஓபன் பண்றீ. அது மூர்த்தி நம்பர் இல்லைண்ணா, புதுசா இருக்கு. சரிடா, நீ கிளம்பி பாடி ரெட்டை பார்த்துட்ட வா. நான் பார்த்துக்கிறேன். சொல்லுடா என்ன நடந்துச்சு? இல்லைண்ணா, அன்னைக்கு நைட்டு நான் தான் ரஞ்சினி வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன மூர்த்தி திடீர்னு? ஓ, அவர் ஏதாவது பேக் கொடுத்து விட்டாரா? ஆமாங்க நீ. உள்ள வாங்க, சோஃபால உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். தேங்க்ஸ் அண்ணி. இல்லை அண்ணி, அண்ணன் இந்த பேக் கொடுத்துட்டு அன்னைக்கு கொடுத்த பேக் வாங்கிட்டு வர சொன்னார். ஓ அப்படியா? இருங்க கொண்டு வரேன்.
இருக்க உன்னை என்ன பண்ற பாரு. அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும். ஏய் நினைச்ச மாதிரி குறைஞ்சது 5 crores இருக்கும். சூப்பர்டா, விட்டா சிவதானவே தூக்கிடுவ. ஏய், அங்க பாரு யாரோ 2 பேரும் ஓடி வராங்க. ஏய் திரும்பி நில்லு. ஏய், என்ன இந்த வீட்டுக்குள்ள குதிக்கிறாங்க? ஏய் அப்ப ரவியும் கணேஷும் நாக ஆளுங்க. ஏய், என்னடா பண்ற? இந்த ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். நீ அப்படியே போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடு. நம்ம எதுலேயும் மாட்டாமல் தப்பிச்சிடலாம். ஏய், செம்ம ஐடியாடா. இதுதானே நடந்துச்சு. எப்போயும் போல என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த செத்து தெரியாம துரோகிக்கும் எதிரிக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்துட்டேன். வரேன்.